கைலாய வாசா எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம். அரகர மகாதேவா. என்னும் போல் உன் பிள்ளைக்கு திருமணம் உண்டாகட்டும். பரமேசா ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற பொண்ணை கட்டணும். ஆவணி மாசம் 23ஆம் தேதி அன்று இரவு நடக்கும். பரமேசா கங்காதரா ஐயா 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 பெண்கள் பண்ணிக்கூடாதா? ஆண்டி பெருத்தது அங்க வந்து பாரு மனசுல எல்லா சாமியாரும் ஜோடி ஜோடியாதான் இருப்பாங்க. தனியா யாரும் இருக்க மாட்டாங்க. விடிய காலத்துல ஒரு சாமியாரு ஒரு ஜோடி கிட்டு தான் போறாரு. ஆமா ஆமா ஆமா. அப்பா வெள்ளத்தால் அழியாது, வெண்தலை வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைய என்று குறைவுறாது, அது கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிகையில்லை. அப்பேற்பட்ட கல்வியை கற்றுள்ள எந்நாட்டுக்கு பொன்னார் அவர்கள் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இந்த கொடூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அதை வீரசாமிக்கு பாதகமளித்து அதை வழிபட்ட வகையரா அனைவருக்கும் இந்த சபையில் வந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமைந்தோல் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வணக்கம். விளக்கம் நல்லா உற்று பாருங்க. உத்து பார்த்தா பார்க்க முடியாது. கட்டையை ஒட்டிமா கட்டிக்கிறீங்க. கட்டைமா இருக்குது. கால் வேஸ்ட் ஒண்ணு புரியல. நந்திகேஸ்வரா இவர் சஞ்சாரர் சதாதல மூச்சி வந்தேன். யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பாதி அளக்கும் பெருமான் பரம கடவுள் நான் தான். படியாளர்களை கடவுளா நீ? இந்த பாமர மக்களுக்கு எல்லாம் படியாளர் கூட ஆள நீங்க? ஐயா உங்க மேல ஒரு சந்தேகம். ஐயா ஆதியில வந்தவரோ
பாதியில வந்தவரா இப்ப வந்தவரா இப்ப வர போறோம். என்னடா இது அக்கிரமு? ஆமாங்க, உன் மேல பெத்த சந்தேகம். ஐயா ஆதியில வந்த பரமக்கடவுள் மரகாசுரி கோபுரத்தாலும் போட்டார். பாதியில வந்த பரமக்கடல் மரகாசுரி தலைவெட்டி போட்டார். மூணாவது வந்த பரமக்கடல் கிலோகணக்கில் கொடுத்தார். இனிமே வர இப்ப பரமக்கடவுள் வந்துகிற பரமக்கடவுள் 2024 வந்த பரமக்கடவுள். ஆமா ஆனா அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்தார். அது போய் ஸ்கேன் பண்ணி சக்கரை வாங்க போனா 1 கிலோ சக்கரைக்கு 150 சக்கரை குறையுது. 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. நாளுக்கு நாள் படி குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எந்த பரமக்கடவுள் அப்பா ஐயா அப்படி அல்ல. உங்களுக்கு என் மேல சந்தேகம். சந்தேகம். என்னை பார்ப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? தெரியாது. ஒரு வாரம் என்பது, ஒரு மாதம் என்பது, 30 நாள், ஒரு வருடம் என்பது, 360 நாள், ஒரு யுகம் என்பது. அத தெரியாது எங்களுக்கு ஐயா. அப்பா யுகம் என்பது 4. கிரேதா திரேதா துவாபர கலியுகம். கலியுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம் கலியுகம். துவாபர யுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம். கிரேதாயுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். கிரேதாயுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகத்தை ஒன்றாக கூட்டினால் அதற்கு பெயர் ஒரு சதுர் யுகம். ஒரு சதுரயுகம். அந்த சதுரயுகம் 1000 கூடினால் அது ஒரு மகா யுகம். மகாயுகம். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்புறம் எப்ப பிறக்கிறோம்? சிட்டி நேரத்துல பிறந்து ஒரே ஒரு சிட்டிக்கு நேரத்துல 50 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் 120 வருஷம் ஆகிறோம். ஒரே சிட்டி நேரம் செத்துறோம். ஆனால் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த சிவபெருமான் பார்க்க அந்த ஒரு சனம் தரிசிக்கலாம். ஓ இவ்வளவு நாள் கழிந்தால் ஒரு நாள். ஆமா, ஒரு சனம் இவரை சிவபெருமான் என்ன பார்க்கலாம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதியலுக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். நாளைக்கு நல்ல முத்திரி அப்படியே சரி அதை விடு. தம்பி அது சிவபெருமான். எந்த இடம்? திருவண்ணாமலை. அது குடிகொண்டிருக்கூடிய இந்த சிவபெருமான். அப்பா எனக்கு 2 மனைவி 2 பொண்டாட்டி. யாரு? என் இடபாகத்தில் உமா பார்வதி, என் தலைமீது கங்கை. ஆமா 2 பிள்ளை. யானை முகம், பானை வை, விநாயகர் பெருமான், அழகான வடிவம். ஒரு குறைபாடு கிடையாது. எக்கச்சக்கமான பேர்கள். 2 பொண்டாட்டி 2 புள்ள. அருமையான குடும்பம். 2 பொண்டாட்டி 2 புள்ள. எந்த குறைவே கிடையாது. எனக்கு பெரிய தொல்லை. அது விடு. இவங்க அறியாத எந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய சம்போ சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய சம்போ சிவசங்கரா. சம்போ சிவசங்கரா 24 மணி நேரமும். சம்போ சிவசங்கரா. இப்ப நைட்டு போய் பாரு. திருவண்ணாமலை இன்னைக்கு 1 மணிக்கு இப்ப பௌர்ணமி போட்டுச்சு. நாளை நைட்டு வெளில பாரு. ஒரு குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர் அப்படி சுத்தி வந்துருவாங்க. நான் போமா அங்கேயே போய் பாடுறது. இந்த பைபாஸ் இருந்து நடந்து போறதா போலாம். இன்னைக்கே 1 மணிக்கு போறதுக்கே நம்ம பைபாஸ் வந்து பைபாஸ் வந்து யாரும் போலாம். போன கூட பஸ்ல ஏற முடியாது. சொல்ல சரி ஐயா. மகாதேவா. 2 மனைவி 2 பிள்ளை. எந்த குறைபாடு கிடையாது. அடியோ அது எக்கச்சக்கமா. யாரு? செல்வத்தில் சேர்ந்தவன். அப்ப கல்வி சேர்ந்தவன். அவன் தான் சுந்தரமூர்த்தி. எப்படி அந்த சுந்தரமூர்த்தி அப்போ கல்வியை சிறந்தவன் சுந்தரமூர்த்தி. அவன் பாதிப்பு பருவம் அழகான வடிவம். ஆமா அவன் என்ன செய்தான்? ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் ஏற்பாடு. மணவரையில் உட்கார்ந்து இருக்கான். அந்த பெண் உட்கார்ந்து இருக்கு. ஐயர் உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறார். சுந்தரமூர்த்தி
அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுப்பா கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ தாலி எடுத்து கொடுக்கின்ற நேரத்தில் இந்த சிவபெருமான் நான் ஒரு சாமியாரா நான் ஒரு அடியாரா அப்படி போயிட்டு சுந்திரா தாலி கட்டாத நிறுத்தா அப்படி என்று தடுத்து நிறுத்திய நல்ல புண்ணியவான். உலகத்துல ஒரு தாலி எடுத்து தாலி கட்ட கொடுப்பாங்க. ஒரு கல்யாணம் நடக்குது, நம்ம கையால தாலி எடுத்து கொடுத்தா அந்த குடும்பம் நல்லபடியா படிப்படியா பிள்ளை குட்டியோட இருப்பாங்க அப்படின்னு எவ்வளவு பெரியவங்களா வேண்டுவாங்க. ஒரு தாலி கட்டுவதை தடுத்த நல்ல புண்ணியவானா இவரு. சுந்திரா நீ எனக்கு அடிமை. உனக்கு ஒரு அடிமை தேவையா? ஒண்ணுமே பேச முடியல. அவ தாலி கட்டும் போது எவ்வளவு ஆர்வம் இருக்கும். அதை தடுத்தா கஷ்டமா இருக்கும். அப்படியே வெட்டி புற மாதிரி பாக்க. அப்ப அவன் கேட்கிறான், உனக்கு அடிமைன்னு சொல்றிய என சாட்சி இருக்கா? அப்ப நான் சொல்றேன், இந்த சுந்திரன் எனக்கு அடிமை. இந்த சுந்திரன் நமக்கு அடிமை. இந்த அடியாருக்கு அப்படி ஒரு ஓலைச்சுவடி எடுத்து கொடுத்தான். பார்த்தான், சுந்திரன் இந்த அடியாருக்கு அடிமை எழுதிருந்தது. அக்னி குண்டத்துல போட்டு கொளுத்திட்டான். சுவாமி இப்ப என்ன சாட்சி அப்படி கேட்டான். செப்பத்தை எடுத்து காண்பிச்சு அப்ப அதுல எழுதிருக்கு என்னன்னு, சுந்தரமூர்த்தி சாமியாருக்கு அடிமை. பேச முடியுமா? சிவானி வந்திருக்கான். அப்படி எழுத விடுறேன். என்னுடைய பேரின்பத்தை கொடுத்து காட்சியை கொடுத்து அவனுக்கு 2 திருமணம் செய்து வைத்தேன். 2 திருமணம் செய்து வைத்தேன். ஆமா. யாரு? 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி அவரும் நாயன்மார். ஆனால் அப்படி திருமணம் செய்து வைத்தேன். தம்பி நான் தடுத்து ஆட்கொண்ட ஊர். இது என்ன ஊர்? இந்த கொடலூருக்கு நேரா தெற்க விழுப்புரம் பக்கம் திருவெண்ணநல்லூர். அந்த திருவெண்ணநல்லூருக்கு பக்கத்தில் தத்தா குண்டு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தியை நான் தடுத்து ஆட்கொண்ட ஊர். தடுத்தார் குண்டூர்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்படி அடியாருக்கு சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வள்ளல். ஆனால் ஒன்று தம்பி, ஒரு செய்தி தெரியுமா? எந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு பதியளக்கும் அது எனக்கு போட்டியா யாருமே இல்லையா? உருவாகக்கூடாது. யாரு ஒருவன் உருவானம்? யாரு? அந்த ஏற்பாக தன்னை நானும் காத்தேன். ஒரு சிற்றரசன். நீ என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? அந்த ராஜ்கர் என்ன செய்யணும்? ஒரு தர்மக்குரிய நாட்டி. யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். அப்படி தர்மத்தை வாரி அரைக்கிறோம், கொடுக்கிறோம். ஆமா. இது எனக்கு தெரியாது. என் பேருங்கிறானே அவன் பார்த்துட்டான். அவன் நேரா கையில வந்தான். ஓ தாத்தா, ஓ பெரிய தாத்தா, போய் பாரியா. ஏற்பாங்க ஒரு சிற்றரசன். அவன் படி அளக்கிறான். அவன் தான் படி அளக்கும் பரமசிவம். அப்படி சொல்லி என்ன கேவலமா பேசுறான். விடலாமா? அப்படியா? ஒரு ஆளுக்கு அளந்தாலும் நீ 5 மூட்டை 10 மூட்டை தான் அளப்ப. இப்போ அவன் 100 மூட்டையா அளக்குறான். அவனை இப்போ பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு ஒரு சாமியார் உருவம் எடுத்து நேரா அந்த ஏற்பாவுடைய நாட்டுக்கு போறேன். அப்படி போகும்போது தம்பி பெருத்த ஒரு தவயோகியா. ஆமா. ஓஹோ, சாமியாரா? சாமியாரா. ஆமா. சாமியாரா போகும்போது ஏண்டா டேய், ஒரு அடியாரா போனா வான் கூப்பிடணும். வரவேற்பு அளிக்கணும். ஆனா அவன் என்ன செய்யணுமா? என்னை பார்த்ததும் ஒரே ஓட்டம். சுவாமி வாருங்கள் ஐயா, தங்கள் பாதப்பட்டது நான் செய்த புண்ணியமும் என் நாட்டு மக்கள் செய்த புண்ணியம், இந்த ஊர் செய்த புண்ணியமும் பணிவு அதிகமா இருக்கு. பக்குவம் நிறைந்திருக்கு. பார்த்தேன். கம்முன்னு போயிட்டு புலித்தோல் ஆசிரமிட்டு கால் மேல் காலிட்டு அமர்ந்திருக்க பெருத்த தபயோகியா. இந்த சிவபெருமான் உருவத்தை வேடத்தை மாத்தி ஒரு சாமியார் போல. அப்ப கேட்கிறேன், ஏற்பாகா இது என்னப்பா கொடி? அது தர்ம கொடி. யார் எதை கேட்டாலும் வாரி கொடுக்கக்கூடிய கொடி.
அப்படின்னு சொன்னான். ஆஹா ஏற்பாகா ஏற்பாகா எதை கேட்டாலும் கொடுப்பியா? எதை கேட்டாலும் கொடுப்பியா? ஐயா ஐயா எதை கேட்டாலும் நீ கொடுக்கிறேன். எதை கேட்டாலும் நான் கொடுக்க ரெடி. எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பியா? கொடுக்கிற சுவாமி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன் பொண்டாட்டிய என் கூட அனுப்பு. ஓ இன்னையா ஒரு சாமியார் போய் ஒரு பொன்பொருள் கேட்கலாம், ஒரு ஏகத்துக்கு தேவையான பொருள் கேட்கலாம். நீ போய் என் பொண்டாட்டி கொடுன்னு கேட்கலாமா ஒரு சாமியார்? இது என்ன கொடி? தர்ம கொடி. எதை கேட்டாலும் கொடுக்கின்ற கொடி. அப்போ உன் மனைவி என் கூட அனுப்புடா அட்ரஸ் அக்க அப்படின்னு கேட்டான். நான் சொல்லி வாயை மூடுவதற்கு அவன் மனைவியை அழைத்து சாமியார் கூட போ. ஓ சாமியார் கூட போடி அப்படி கூட்டி அனுப்புறான். அப்படின்னு அப்படியே கூட்டி அனுப்புறோம். சாதாரணமான ஒரு சித்தரசன் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற கொடி தானே. உன் பொண்டாட்டி அனுப்புனா அனுவே போ. ஆமா நானும் கையை பிடிச்சேன் கூட்டிட்டு போறேன். அது போகும்போது பார்த்தான் யாரும் சித்தரசு எல்லாம் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் நம் நாட்டின் ராணி ஒரு சாமியாரோட என்ன போகுது. இவன் ஏதோ மந்திரம் பண்ணிட்டான். ஏதோ மந்திரம் பண்ணிட்டு எடுத்தான் தடிய எடுத்தான் கத்திய சாமியாரே என்ன மந்திரம் பண்ணி என்னையா எங்க மகாராணி கூட்டி போற காரணம் விடவே மாட்டேன். அப்படியே அடிக்க வரான் ஒரே ஓட்டம் ஓடி வந்து ஏற்பாகா ஏதோ அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு உதைக்க பாக்குறியா? ஊரு ஜனத்தை விட்டு அடிக்க பாக்குறியா? தர்ம கொடி புரியலாம் சாமி சாமி யார் தடுக்க மாட்டா? நெல் எடுத்தா வாளாயத்தை என்னை யார் தடுத்தானோ அவன் பூரா பெரிய வெட்டி வீசி எறிஞ்சான். சுவாமி இனிமேல் யாரும் தடுக்க மாட்டாங்க. போ என் முன்னாடி கூட்டி போ இட்டு போ அப்படியே அனுப்பி வச்சான். அப்படியே இந்த கொணலூர் வழியா அனந்தபுரம் போன அனந்தபுரம் தாண்ட அங்க பார்த்தா நம்ம பக்கத்துல கொணலூர் தான் இந்த பொண்ணை கொடுத்தோம். நம்ம பொண்ணை கொடுத்த பிறந்த பெண்ணு ஒரு சாமியார் இட்டு போறோம். இது என்ன காரணம் தெரியல. எடுத்தான் தடிய சாமியார என்னையா என்ன நியாயம்? என்ன நான் கொணலூர் தான் பொண்ணு கொடுத்தேன். எங்க வீட்டு பிறந்த பொண்ணு அங்கதான் கொடுத்தோம். நீ கூட்டி போக கூட காரணம் என்ன? எடுக்கிறான் வாழை ஈட்டி கட்டி ஓடியாடுறேன். கேட்பாங்க அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு உன் மாமியார் வீட்டு சனங்களை வச்சு என்ன ஒதுக்க பாக்குறியா? தர்ம கொடி புடுங்கடா தர்ம கொடி அப்படின்னு சொன்னேன். எடுத்தா வாழாயிட்ட எவன் தடுத்தானோ அவனையும் வெட்டி வீசி எறிஞ்சிட்டான். சுவாமி இனிமேல் யாரும் தடுக்க மாட்டார்கள். என் மனைவியை இட்டுமோ அழைச்சுமோ அப்படி ஒரு அடி வச்ச உடனே ஏற்பாக உன் பக்தியையும் உன் தர்மத்தையும் இந்த பரம கடவுள் மெச்சினே அப்படின்னு ரிஷிப வாகனத்து உமா மகேஸ்வரியோடு எல்லோருக்கும் காட்சி கொடுத்தேன். அவன் தான் 63 நாயன்மார்கள். ஆனால் இந்த இரு நாட்டு குடிமக்களை வெட்டணும் எல்லோருக்கும் திருக்கைலாயம் சொர்க்க பதவி அளித்து அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய. ஆனால் எல்லோரும் சரி. இடபாகத்திற்காக வருவது கேள்விகளை கேட்பது சாபத்தை பெறுவது என்னை விட்டு பிரிவது அன்றாட வழக்கம். இப்படி இருக்கும்போது தம்பி ஒரு செய்தி தெரியுமா? இப்ப நான் எப்படி இருக்கேன் தம்பி? அட அச்சமின்றிய தச்சகமே என்னப்பா வர வேணும் அப்படி கேட்டேன். அவன் சொல்றான் உன் மனைவி மகேஸ்வரி எனக்கு மவளா பிறக்கணும் அப்படி வர கேட்டான். சரிபோ அப்ப நீ இடபாகத்துக்கு உமா மகேஸ்வரியே தட்சக பிரம்மனுக்கு 51வது பெண்ணா தாட்சாயணியா அவ பிறந்திருக்கா. அப்படி பிறந்துட்டா கொஞ்ச காலமாச்சு. இவன் என்னடா செய்தா? இவன் என்ன பண்ணிருக்கா? போய் பார்க்கலாம். அது நான் போறேன். அப்ப தட்சக நான் நினைக்கிறான் உலகத்திற்கே படி அளக்கும். அவன் போய் பரமக்கடலே அவன் காலில் நான் போய் விழணுமா? அப்படி விழுந்து மாமா உன் பெண் தாட்சாயணி கொடுங்க அப்படி நான் கேட்கணும். அப்படி ஆணுட்டு இருக்கான். சரி இவனை விடு, இவன் என்ன செய்யற பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனா மணலை கூட்டி லிங்காதார பூஜை செய்து இறைவா சர்வேசா அப்படி கூப்பிட்டு கண்ணே தாட்சாயணி கூப்பிட்டனே ஒரே ஓட்ட ஓடி வந்து இடமாக உட்கார்ந்தா. நான் இப்ப இழுத்து வந்த கையில புது கல்யாணம் மணக்கோலத்தோடு தாட்சாயணி
அப்ப உன் கல்யாணம் இப்ப இருக்கும். ஆமா. அதனால் காலதாமதம் இல்லாமல் என் சரீரமாக கண்டா என்ன என்ன புது மாப்பிள்ள தானே அப்புறம் தாட்சாயணி தாச்சாணி அழைத்து வா. தாச்சாடி தர்மா
மன்னார் குழலியாறு குழல் முடித்து மன்னார் குழலியாறு குழல் முடித்து அந்த வாழாதம் மாறிடலாம் என்னை போற்ற தம்பி